إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தானின் நுழைவாயில்கள் என்ற இந்த தொடர் வகுப்பில் இன்று நாம் பார்க்க போவது ஷைத்தானுடைய மற்றுமொரு நுழைவாயில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில் 1,00,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்களுக்கு பல வரலாற்று சிறப்புமிகு உபதேசங்களை செய்தார்கள். அந்த உபதேசங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்திதான், அலா இன்ன ஷைத்தான கத் ஐஸ அன் யுஅபத ஃபீ பலதிக்கும் ஹாதா அபதா வலாக்கின் சதகூனு லஹு தாஅத்துன் ஃபீ பஅதி மா தஹ்தகிரூன மின் அஅமாலிக்கும் ஃபயர்தா பிஹா. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய இந்த ஊரிலே, அதாவது நபி அவர்கள் மக்காவிலே இந்த உரையை நிகழ்த்துகிறார்கள், சொல்கிறார்கள், உங்களுடைய இந்த ஊரிலே அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படக்கூடிய விஷயத்தில் ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனால் நீங்கள் அற்பமாக கருதக்கூடிய செயல்களில் அவன் என்ன செய்வான், அவனுக்கு வழிபடுதல் என்பது இருக்கிறது, அதை கொண்டு அவன் திருப்தி உருவான். உங்களுக்கு புரியுது அவங்க சொல்றது? இங்க சொல்லப்படுகின்ற நுழைவாயில் எது? நீங்க என்ன செய்வீங்க, அந்த பாவங்களை அற்பமாக கருதுவீர்கள், அந்த பாவங்களை அற்பமாக கருதுவீர்கள். அப்படியான பாவங்களூடாக ஷைத்தான் நுழைவான். அப்படியான பாவங்களூடாக ஷைத்தான் நுழைவான். நாங்க படிச்சிருக்கிறோம், இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது, ஷைத்தான் நுழைகின்ற வாயில்கள்ல, அதாவது அவனது சூழ்ச்சிகள்ல பல படித்தரங்கள் உண்டு என்று நாங்கள் படித்திருக்கிறோம். பல படித்தரங்கள். அதாவது முதலாவது, ஷைத்தான் ஒருவனை வழிகெடுப்பதற்கு முயற்சிப்பது ஷிர்கில் தான். ஷிர்கில் அவனை வீழ்த்துவதுதான் அவனது முதலாவது இலக்கு. புரியுது அவன் சொல்றது? ஷிர்கில் ஒருவனை வீழ்த்த முடியவில்லை என்றால் அடுத்து ஷைத்தான் என்ன செய்வான் என்றால் பித்அத்துக்கு வருவான். எதுக்கு வருவான்? பித்அத். புரியுது அவன் சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராதவைகள், பித்அத்தான அந்த வாயிலூடாக நுழைவதற்கு முயற்சிப்பான். அதற்கும் முடியாவிட்டால் அடுத்து அவன் என்ன செய்வான் என்றால், அதாவது பெரும் பாவங்கள், அடுத்து என்ன செய்வான், பெரும் பாவங்கள் என்ற வாயிலூடாக நுழைவதற்கு முயற்சிப்பான்.
அதற்கும் முடியாவிட்டால் சிறிய பாவங்கள் எதில் முயற்சிப்பான்? சிறிய பாவங்கள் ஊடாக நுழைவதற்கு முயற்சிப்பான். அதற்கும் முடியாவிட்டால் என்ன செய்வான் என்றால் ஆகுமாக்கப்பட்டவைகள் அனுமதிக்கப்பட்டவைகள் ஊடாக நுழைவதற்கு என்ன செய்வான்? முயற்சிப்பான். எப்படி முயற்சித்தால் அவன் என்ன செய்வான் என்றால் அந்த ஸ்டெப்ல இருக்க மாட்டான். அவன் எப்படியாவது அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்யணும்? கொண்டு போக வேண்டும். அப்படி என்ற முயற்சியில் இருப்பான். புரியுது அவன் சொல்றது. அப்ப இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அப்ப ஷைத்தான் உங்களை சிறுக்கில் வீழ்த்த செய்கின்ற விடயத்தில் நம்பிக்கை இழந்து விட்டான். புரியுதா? ஆனால் எதனூடாக நுழைவான் சொல்லுங்க. இல்ல இப்ப இந்த ஹதீஸ் நாங்க படிச்ச ஹதீஸ்ல நீங்க அற்பமாக கருதுவீர்களே, இதெல்லாம் அற்பமான பாவங்கள் என்று நீங்கள் கருதக்கூடிய அற்பமான பாவங்கள் ஊடாக நுழைவான். புரியுதா அவன் சொல்றது? அப்ப இது ரசூலுல்லாஹ் எங்க சொல்றாங்க? இறுதி ஹஜ்ஜில் மக்களுக்கு உரை நிகழ்த்தும் போது அந்த உரையில சொல்றாங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த உரையில் மக்களுக்கு சொல்றாங்கண்டா இது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். புரியுதா சொல்றது? நபி அவங்க அறிந்திருந்தாங்க இது நான் செய்கின்ற இறுதி ஹஜ். புரியுதா அவங்க சொல்றது? இதற்கு பிறகு நான் உங்களை சந்திக்க மாட்டேன் சொல்றாங்க. அதில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்ப எனவே இந்த திருமீதியில 3087வது எண்ணிலே இந்த செய்தி வருகிறது. புரியுதா அவங்க சொல்றது? அப்ப இந்த கருத்தை தரக்கூடிய பல ரிவாயத்துக்கள் வருகின்றன. புரியுதா அவங்க சொல்றது? பல ரிவாயத்துக்கள் வருகின்றன. நீங்கள் அற்பமாக கருதக்கூடிய பாவங்கள் ஊடாக அவன் என்ன செய்வான்? நுழைவான். அதை கொண்டு அவன் திருப்தி அடைவான், திருப்தி உருவான் என்ற இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில இந்த ரிவாயத் பல ரிவாயத்துக்களிலே வருகின்றன. இப்ப நான் சொன்ன ரிவாயத் அதாவது ஷேக் அல்பானி ரஹிமுல்லா அவங்க சஹீஹ் அத்தர்ஹீப்ல இந்த செய்தியை குறிப்பிடுறாங்க. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா மற்றும் ஒரு செய்தி எப்படி வருகிறது என்று சொன்னால் அதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அது அல்லாதவைகள் நீங்கள் அற்பமாக கருதக்கூடிய அந்த செயல்கள் ஊடாக நுழைவான். அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நான் உங்களுக்கு விட்டு செல்கின்றதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய வேதமும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியும் ஹாக்கிமிலே இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்கள் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க போகின்ற விடயம் இதுதான். ஷைத்தானுடைய நுழைவாயில்கள்ல இது ஒரு ஆபத்தான ஒரு நுழைவாயிலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அற்பமாக கருதக்கூடிய அந்த பாவங்கள் ஊடாக ஷைத்தான் நுழைவான். நறுமையான சகோதரர்களே, அடுத்து நாங்க பார்ப்போம் பாவத்தை அற்பமாக கருதுவதென்றால் என்ன. பாவங்களை அற்பமாக கருதுவதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை பார்ப்போம். இதுல ஒரு விளக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் என்ன செய்வான் என்றால் ஒரு பாவத்தை செய்வான். அது சிறிய பாவம் என்ற ஒரு சந்தேகத்தோடு. புரியுதா சொல்றது? எப்படி செய்வான்? இது ஒரு சிறிய பாவமாக இருக்கலாம், சிறிய பாவமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தோடு செய்வான். ஆனால் அது பெரும் பாவமாக இருக்கும். அது எப்படியா இருக்கும்? பெரும் பாவமாக இருக்கும். அதுல நாங்க வாழ்ற இந்த காலத்துல இது நிறையவே என்ன செய்யுது? பரவி இருக்கிறது. பாவங்கள் எல்லாம் மிக அற்பமாக கருதக்கூடிய ஒரு காலத்தில் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப ஒரு தொழக்கூடிய ஒருவருக்கு முன்னால் குறுக்கே செல்வது என்பது பெரும் பாவத்தில் உள்ளது. அது எதில் வருது? பெரும் பாவத்தில் தான் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது நூலில் கொண்டு வராங்க. அது சம்பந்தமான ஹதீஸ் எடுத்து படித்து பார்த்தாலும் அது பெரும் பாவம் என்பதைத்தான் சொல்கிறது. அப்படியான வாசகம் தான் அதில் இருக்கிறது. அப்ப எனவே அவர் சில நேரங்கள்ல அவர் ஒரு சாதாரணமாக கருதி செய்வார். இது ஒரு பிரச்சனையே அல்ல, இது ஒரு என்ன ஒரு பிரச்சனையே அல்ல என்று நினைத்து கூட செய்யலாம். ஆனால் இது பெரும் பாவம். அப்படித்தானே? நாங்க என்ன செய்வது? இன்னொருத்தரை பற்றி புறம் பேசுவது என்பது பெரும்பாலும் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னா அது பாவமாகவே கருதுவதில்லை பலர். ஆனால் அது பெரும் பாவத்தில் உள்ளது. அது எதில் உள்ளது? பெரும் பாவத்தில் உள்ளது. அப்ப எனவே இதொரு விளக்கம். அவர் என்ன
அதாவது இது ஒரு சிறிய பாவம் என்ற ஒரு விளக்கமின்மையின் காரணத்தால அல்லது அலட்சியத்தின் காரணத்தால் அவர் சந்தேகத்தோடு செய்வார், அது பெரும் பாவமாக இருக்கும். இது ஒரு விளக்கம். அடுத்து இரண்டாவது விளக்கத்தை பாருங்க. அதாவது ஒருவர் சிறு பாவங்களை செய்வார் அலட்சியமாக. என்ன செய்வாரு? சிறு பாவங்களை செய்வார் அலட்சியமாக. அடுத்து அதற்கு தௌபா செய்யவும் மாட்டார். அதுக்கு என்ன செய்ய மாட்டாரு? தௌபா செய்ய மாட்டார். ஏன் தௌபா செய்ய மாட்டாரு சொல்லுங்க? சிறிய பாவம் தானே என்று அலட்சியமா செய்கிறார். அப்ப இவைகள் ஒன்று சேர்ந்து இந்த சிறு பாவங்கள் சேர்ந்து அவர் என்ன செய்து விடும்? அழித்து விடும் என்ற விளக்கத்தையும் இதுல சொல்றாங்க. மூன்றாவது அருமையான சகோதரர்களே, மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது சிறு பாவங்களை அலட்சியமாக பொருட்படுத்தாமல் செய்வார். அது எதற்கு காரணமாக இருக்கும்? அவர் பெரும் பாவத்திலே வீழ்ந்து அழிவதற்கு காரணமாக இருக்கும். புரியுது சொல்றது? சிறு பாவங்களை அவர் அலட்சியமாக செய்வார், அது அவர் பெரும் பாவத்திலே வீழ்ந்து அழிவதற்கு காரணமாக இருக்கும். பாருங்க, இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், ஆயிஷாவே, இய்யாகி வமுஹ்கிராத்தில் அமால், அதாவது பாவங்களை அலட்சியமாக கருதுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஃபஇன்ன லஹா மினல்லாஹி தாலிபா, அல்லாஹ்விடத்தில் அதற்கு தேடக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள், அதை பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தேடக்கூடியவர்கள் என்றால் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்ன? நீங்க பாவங்களை அலட்சியமாக கருதுவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன காரணத்தை சொல்றாங்க? என்ன காரணம்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அதை பதிவு செய்யக்கூடிய பதிவாளர்கள் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நாங்க நபித்தோழர்களை எடுத்து பார்த்தால், நபித்தோழர்கள் சிறு பாவங்களை கூட அழிவுக்குரிய பாவங்களாகத்தான் கருதினார்கள். அழிவுக்குரிய பாவங்களாகத்தான் கருதினார்கள். அல்லாஹ்வின் மீது கொண்ட அச்சத்தின் காரணத்தால், அல்லாஹ்வின் மீது கொண்ட அந்த கடுமையான அச்சத்தின் காரணத்தால், பயத்தின் காரணத்தால் அவர்கள் சிறு பாவங்களை கூட அழிவுக்குரியவைகளாக கருதினார்கள் என்பதை நாம் சஹாபாக்களுடைய வாழ்விலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கின்றோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த விடயத்தில் சஹாபாக்கள் மிக பேணுதலாக நடந்து கொண்டார்கள், செயல்பட்டார்கள் என்பதை அவருடைய வரலாறுகள் நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இதில் நாம் கவனிக்கக்கூடிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று, இது புகாரில வருது. புகாரில வரக்கூடிய கூற்று, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்கண்டா யாருக்கு தான் சொல்றாங்க? சஹாபாக்கள் இருந்திருப்பாங்க, தாபீன்கள் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த காலத்துல அந்த மக்களை பார்த்து சொல்றாங்க, இன்னக்கும் லதஅமலூன அஅமாலா ஹிய அதக்கு ஃபி அயுனிக்கும் மினஷ் ஷஅர் இன்னா குன்னா லனஉதுஹா அலா அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் முபீகாத். அதாவது நீங்கள் சில பாவமான விஷயங்களை செய்கின்றீர்கள், அதை நீங்க எப்படி என்று சொன்னால், உங்களுடைய தலைமுடி இருக்கு, தலைமை, அதை விட அற்பமாகத்தான் உங்களோட கண்களுக்கு தெரிகின்றன. இவைகள் அவ்வளோ அற்பமாகத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். ஆனால் நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இவற்றை நாம் அழிவுக்குரியவைகளாக நாம் என்ன செய்தோம்? பார்த்தோம். அழிவுக்குரியவைகளாக பார்த்தோம் என்றாங்க. பாருங்க, சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் வாழ்ற காலத்தில், சஹாபாக்கள் வாழும் காலத்துல இப்படி சொல்றாங்கண்டா, சுப்ஹானல்லாஹ். நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லையா? உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் அனஸ் அவங்க ஒரு முறை அழுதார்கள். அழும்போது அவரிடம் காரணம் கேட்கப்பட்ட போது என்ன சொல்கிறார்கள்? அதாவது இந்த தொழுகையுடைய சஃப்புகள்ல சரியாக இருப்பதில்லை, தொழுகையில சரியாக நீங்கள் அணிவகுத்து நிற்பதில்லை. சில ஒரு செய்தி, தொழுகை நீங்க பிற்படுத்துறீங்கன்னு வருகிறது. தொழுகை நீங்க என்ன செய்றீங்க? பிற்படுத்துகின்றீர்கள் என்றதை எண்ணி அழுதாங்க. அதே நேரத்தில் மதீனாவுக்கு வந்த போது அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், அதாவது நீங்கள் தொழுகையில் சஃப்ல என்ன செய்யவில்லை, சரியாக நிற்பது கிடையாதுன்னு சொல்றோம். அவங்களே அதை பார்க்குறாங்கண்டா. இப்போ நாங்கள் இதெல்லாம் இன்றைக்கு என்னது, அற்பமான அலட்சியமான விஷயங்கள், மிக அற்பமான ரசூலுல்லாஹ் எந்த அளவு சொல்றாங்க, சஃப்புகளில் நீங்க
முரண்படுவது, பிளவுபடுவது என்பது உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும்? ஒரு பிளவை ஏற்படுத்தும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது சுப்ஹானல்லாஹ், அனஸ் ரலியல்லாஹுடைய கூற்று பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு கூற்று. என்ன சொல்றாங்க? அதாவது நீங்க அற்பமாக கருதக்கூடிய இந்த பாவமான விடயங்கள் நாம் அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் அழிவுக்குரியவைகளாக நாம் கருதினோம் என்று என்ன செய்கிறார்கள்? குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதற்கு சொன்ன உதாரணம் என்ன? இப்ப ஷைத்தான் நுழையக்கூடிய இந்த ரூட் இருக்குது, இந்த வழி மிக டேஞ்சரானது, அப்படிதானே, மிக ஆபத்தானது. இதில் நீங்க கவனிச்சீங்கடா, நபி அவர்கள் இதற்கு சொன்ன உதாரணத்தை நாம் அஹ்மதிலே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பாவங்களை நீங்கள் அற்பமாக கருதுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், பாவங்களை அற்பமாக கருதுவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதற்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு கூட்டத்தினர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பயணம். அவங்க ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த உணவு தேவைக்காக, உணவை சமைப்பதற்காக ஒவ்வொருவரும் ஒரு விறகை எடுத்து வருகிறார்கள். ஒரு விறகை வைத்து என்ன செய்யலாது? உணவை சமைக்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த விறகெல்லாம் நீங்கள் சேர்த்து என்ன செய்கின்றீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய உணவை சமைத்துக் கொள்கிறீர்கள், உணவை சமைத்துக் கொள்கின்றீர்கள். அப்ப இது போன்றுதான் நீங்க பாவங்களை அலட்சியமாக கருதுவது, அப்படித்தானே? எப்படி? ஒரு விறகு மாதிரி ஒரு பாவம் தானே, எப்படி சொல்லுவாங்க? ஒரு பாவம் தானே. இப்படி என்ன செய்யறது? ஒரு பாவம் தானே, ஒரு பாவம் தானே என்று தான் என்ன செய்வான்? ஷைத்தான் ஆரம்பிக்க வைப்பான். புரியுதா சொல்றது? ஒரு பாவம் தானே, ஒரு பாவம் தானே, சுன்னத்தான ஒரு விஷயம் தானே, இப்படி என்ன செய்யறது? ஒரு அலட்சியம். புரியுதா சொல்றது? அப்ப இந்த அலட்சியம் என்பது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, எப்படி அந்த விறகெல்லாம் சேர்த்தால் அடுப்பை மூட்டி என்ன செய்வது? நெருப்பை மூட்டி அந்த உணவை தயாரிக்க முடியுமோ, அதே போன்ற ஒரு பாவம் தானே, ஒரு பாவம் தானே என்பது அந்த அடியானை அழித்து விடும் என்றான். அவனை என்ன செய்து விடும்? அழித்து விடும். ஏன்னா இப்போ ஒருத்தன் ஒரு பாவம் செய்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி விழுமா இல்லையா? ஒரு கரும்புள்ளி விழும். சரி, இந்த கரும்புள்ளி என்ன செய்யும்? அப்படி இருக்கும் தானே. அந்த கரும்புள்ளி என்ன செய்யாது? போகாது. அந்த கரும்புள்ளி போக வேண்டும் என்றால், அந்த கரும்புள்ளி நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நன்மையை செய்ய வேண்டும், அல்ல இடத்துல, அல்லது பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இப்ப அவன் பாவ மன்னிப்பு தேடாமல் அவன் தொடர்ந்து பாவத்தில் இருக்கும் போது, ஒரு பாவம் தானே, ஒரு பாவம் தானே, ஒரு பாவம் தானே, இப்படி அவன் பாவத்தில் இருக்கின்ற போது என்ன செய்யும்? அங்கு புள்ளிகள் அதிகரிக்கும். புள்ளிகள் அதிகரிக்கின்ற போது அல்லாஹு தஆலா அந்த உள்ளத்தை குர்ஆன்ல சொல்லும் போது எப்படி சொல்கிறான்? எப்படி? ரான். எப்படி சொல்றான்? ரான் என்று சொல்றான். ரான் என்றா துருப்பிடித்து. எப்படி இரும்பு துருப்பிடிக்கின்றதோ அது போன்று அந்த உள்ளம் எப்படிப்பட்டது? துருப்பிடித்த உள்ளம். அலா கல்லா பலரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அவர்கள் சம்பாதித்த அந்த பாவங்களின் காரணத்தால் அந்த உள்ளம் எப்படி மாறிவிட்டது? அந்த உள்ளங்கள் துருப்பிடித்த உள்ளங்களாக மாறிவிட்டன. அப்ப எப்படி இது ஆரம்பிக்குது? ஒரு பாவம், ஒரு பாவம் தானே, ஒரு பாவம் தானே, ஒரு சிறிய பாவம் தானே, இப்படி ஆரம்பித்து அந்த உள்ளம் என்ன செய்கிறது என்றால் அப்படி இருளாக மாறுகிறது. அந்த உள்ளம் இருளாக மாறுகிறது. அப்ப இது ஒரு ஆபத்தான நிலை, இது ஒரு ஆபத்தான நிலை. அப்ப ஷைத்தான் இப்படித்தான் என்ன செய்வான் என்றால் ஒருவனுக்குள் நுழைவான். அப்ப எனவே நபி அவர்கள் சொன்ன உதாரணம் என்ன? உதாரணம் என்னது? எந்த உதாரணம்? ஒரு கூட்டத்தினர் மேற்கொண்ட அந்த பயணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி அதில் ஒவ்வொரு சுமந்து செல்கிற ஒவ்வொரு விறகை போன்றதுதான் ஒரு பாவம். ஒரு பாவம் என்பது என்ன செய்கிறது? அவனை அந்த பாவங்கள் எல்லாம் சேர்த்து அவனை அழித்து விடுகிறது. அடுத்து என்ன? மனிதன் இன்னொரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, மனிதன் மறக்கக்கூடிய மனிதன் யாரு? மறதியாளர். புரியுதா சொல்றது? மனிதன் பெரும்பாலும் அவன் செய்யற நன்மையை மட்டும் பெருசா என்ன செய்வான்? சொல்லி கொண்டிருப்பான், அப்படித்தானே? நன்மையை மட்டும் அதை விளம்பரப்படுத்துறதும் சொல்றதும் இப்படி இருக்கும். பாவங்களை மறந்துடுவான். பாவங்கள் என்ன செஞ்சிடுவான்? மறந்து விடுவான். ஆனா அது என்ன செய்யப்படும்? அவைகள் பதிவு புத்தகத்துல அது பத்திரமாகத்தான் இருக்கும். அவன் அதுக்கு தௌபா செய்தான், அல்லாஹ் மன்னிப்பான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூற்றை பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இன்னல் முஃமின யரா ذுனூபஹு கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபல்.
ஒரு மூமினை பொறுத்தவரையில ஒரு மூமின் அவன் தனது பாவத்தை எப்படி பார்ப்பான் என்றால், அதாவது ஒரு மலைக்கு கீழ் அவன் இருக்கிறான், அந்த மலை அவன் மீது விழப்போகிறது போன்ற ஒரு உணர்வு தான் அவனுக்கு இருக்கும். புரியுது அவன் சொல்றது? அந்த ஒரு உணர்வு அப்படித்தான் ஒரு மூமின் ஒரு என்ன செய்வான், பாவத்தை பார்ப்பான். அதே நேரத்தில் ஒரு ஃபாஜிர், ஒரு பாவி பாவத்தை எப்படி பார்ப்பான்? ஒரு ஈ என்ன செய்கிறது, அந்த மூக்கு நுனியிலே வந்து அமருகிறது, அதை அவன் சாதாரணமாக தட்டி விடுகிறான். இது போன்றுதான் என்ன செய்வான், ஒரு பாவத்தை பார்ப்பான். ஏன் இந்த நிலை ஏற்படுது? சொல்லுங்க. ஒரு பாவிக்கு ஏன் இந்த நிலை ஏற்படுது? அவனுக்கு பாவம் சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. பாவங்கள் சர்வசாதாரணமாக மாறிவிட்ட காரணத்தால் எந்த ஒரு குற்ற உணர்வும் அவனுக்குள் இல்லாமலாகி விடுகிறது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு அழகான கூற்றை சொல்வார்கள். இது நான் உங்களுக்கு பயான்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, எல்லோரும் அழக்கூடிய ஒரு இடம்தான் ஒருவர் மரணித்து விட்டால் அழுகின்றார்கள். உடல்ல இருந்து என்ன செய்து விட்டது? உயிர் பிரிந்து விட்டது. உடல்ல இருந்து உயிர் பிரிந்து விட்டால் அவருக்கு வந்து கடமை எல்லாம் முடிஞ்சா இல்லையா? அவருடைய கடமை எல்லாம் முடிஞ்சா இல்லையா? அதுக்கப்புறம் எந்த ஒரு கடமையும் அவருக்கு இல்லை. புரியுது அவன் சொல்றது? இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையில் ஒருவர் அழ வேண்டிய இடம் இதுவல்ல. ஒருவனுடைய உள்ளம் மரணித்து விட்டார். ஒருவனுடைய உடல்ல உயிர் இருக்கிறது, ஆனா எது மரணித்து விட்டது? உள்ளம் மரணித்து விட்டால் தான் அழ வேண்டும் என்று சொல்றாங்க. உள்ளம் மரணித்து விட்டது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? உள்ளம் மரணித்து விட்டது என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று சொன்னால், பாவம் அவனுக்குள் எந்த ஒரு குற்ற உணர்வையும் ஏற்படுத்தாது. பாவம் என்ன செய்யாது? அவனுக்குள்ள எந்த ஒரு குற்ற உணர்வையும் ஏற்படுத்தாது. அந்த உள்ளம் மரணித்த உள்ளம் என்றான். அவனுக்கு எந்த ஒரு குற்ற உணர்வும் பாவத்தின் மூலம் இருக்காது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஹயாஉ மினல் ஈமான். அல் ஹயாஉ, வெட்கம் எதிலிருந்தும் உள்ளது? ஈமானில் நின்றும் உள்ளது. வெட்கம் என்பது ஈமானில் நின்றும் உள்ளது. என்ன காரணம்? அந்த உணர்வு பாவத்தை விட்டு தடுக்கும். அதனாலதான் இதற்கு முன்னர் உள்ள நபித்துவத்தினுடைய வார்த்தைகள் ஒன்றாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதற்கு முன்னர் உள்ள நபித்துவத்தின் வார்த்தையில் இருந்து பெறப்பட்டதுதான். இதன் முன்னுள்ள நபித்துவ வார்த்தையில் நின்றும் பெறப்பட்டதுதான் இது. எந்த வார்த்தை சொல்லுங்க? உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ எது வேணும்னாலும் செய். உனக்கு வெட்கம் இல்லை என்றால் நீ விரும்பியதை செய்து கொள் என்று சொன்னாங்களே. என்ன வெட்கம் இல்லாதனுடைய நிலை அதுதான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் வெட்கத்தை எதோடு சம்பந்தப்படுத்தினாங்க? ஈமானோடு சம்பந்தப்படுத்தினாங்க. என் அருமையான சகோதரர்களே, எனவே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த கூற்று மிக முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. என்ன? அந்த பாவம் என்பது அவருக்குள்ள எப்படியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அப்படித்தானே? சஹாபாக்களுடைய வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். சஹாபாக்கள் என்ன செய்யல? அவங்க நிம்மதியாக இருக்க முடியல. ஒரு பாவத்தை செய்து விட்டால் ஒருவர் என்ன செய்றார்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வருகிறார். ஹலக்து என்று சொல்றார். வந்து எப்படி சொல்றார்? ஹலக்து என்ன அர்த்தம்? நான் அழிந்து விட்டேன் என்றார். நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் நோன்போடு இருக்கும் நிலையில் எனது மனைவியோடு நான் உறவு கொண்டு விட்டேன் என்று சொல்றார். நறுமையான சகோதரர்களே, அவருடைய அந்த உணர்வை பாருங்க. அந்த தவறு அவர் என்ன செய்து உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் அதற்கான தௌபா என்ன என்பதைத்தான் அவர் கேட்கிறார். நான் அழிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், அவர்களால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அப்ப இது எது? இது ஈமான். அப்படிதானே? அந்த ஈமானிய அந்த பலம், ஈமானிய உறுதி. சுப்ஹானல்லாஹ். இப்படித்தான் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? அவர்களால் ஒரு தவறு பாவம் நடந்து விட்டால் செயல்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதாவது உண்மையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நமது சமுதாயத்துல எப்படியெல்லாம் பேசுறாங்க. சிலரை பற்றி பேசும்போது அவர் என்ன திருடுறாரா, அவர் என்ன மதுபானம் அருந்துகிறாரா, அவர் என்ன களவெடுக்கின்றாரா, வட்டி வாங்குகிறாரா, அவர் என்ன வேண்டுமென்றா தொழுவதில்லை என்றான். வேண்டுமென்றா அவர் என்ன செய்யறதில்லை? தொழுவதில்லை. இப்படி பேசுறாங்க. உண்மையில் இவர்களுடைய பார்வையில தொழாமல் இருப்பது என்பது என்ன? ஒரு பாவமே கிடையாது.
ஒரு பாவமே கிடையாது என்ற ஒரு மனோநிலையில் இருக்கிறாங்க மக்கள். நம்ம சமுதாயத்தில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அதாவது சமூகத்துடைய முக்கிய பிரமுகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சில நேரங்களில் பள்ளிகளை நிர்வகிப்பவர்கள் கூட தொழாமல் இருக்கிறாங்க. அப்படிதானே? உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் இபாதத் விஷயத்துல ஒன்றை விட்டால் குஃபுர் என்று பார்த்தது இதுதான், தொழுகைதான். சஹாபாக்கள் ஒன்றை விட்டால் குஃபுர் என்று பார்த்த விடயம் தொழுகைதான். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க? எப்படி சொல்றாங்க? ஒரு நோயாளி எப்படி ஜமாத்துக்கு கொண்டு வரப்படுவார் சொல்லுங்க? 2 பேருடைய உதவியோடு ஜமாத்துல கொண்டு வந்து அங்க சஃப்ல நிறுத்தப்படுவார். ஒருவர் ஜமாத்துக்கு வரல் என்றால் அவரை பற்றி நமக்கு என்ன செஞ்சிடும்? ஒரு தப்பான எண்ணம் தான் வரும். ஏன்னா முனாஃபிக்குகள் தான் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சமூகத்துல எது இருந்துச்சு? தொழுகை அவ்வளவு முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருந்துச்சு. நறுமையான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு உடைய மௌத்துடைய நேரத்தில் கூட எது அவங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டுச்சு? ஃபஜ்ர் அவங்க தொழுது முடிக்கல. ஃபஜ்ரை அவர்கள் தொழுது முடிக்கவில்லை. எனவே ஃபஜ்ருடைய தொழுகை இன்னும் உங்களுக்கு கடமையாக இருக்கிறது, உங்களோட பொறுப்புல இருக்கிறது என்றதை என்ன செய்யுது? அவங்க உயிர் பிரியக்கூடிய நேரத்துல கூட அதை உணர்த்துறான். அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தான். அப்ப உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க உடனே சொல்கிறார்கள், ஆம் லா ஹவ்ல ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்த லஹுன்றதை ஆமோதிக்கிறான். யார் இடத்துல தொழுகையில் அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவங்க ஒழு செய்து தொழுதாங்கன்றதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களை, இப்படியாக அதாவது இன்று நமது சமுதாயத்தில் மிக அற்பமாக கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் தொழுகையுடைய விஷயம். எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருப்பாங்க, ஆனாலும் சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு வேலையும் இல்லை, சும்மாதான் அமர்ந்து கொண்டிருப்பாங்க, வெட்டியாக தான் பேசி கொண்டிருப்பாங்க. தொழுகைக்கு அழைப்பு வரும், ஆனால் தொழுகைக்கு செல்ல மாட்டார். இந்த அளவு தொழுகை சமூகத்தில் என்ன செய்யப்படுது? அலட்சியப்படுத்தப்படுது. தொழாதவர்களுக்கென்றே ஒரு நரகம் இருக்கிறது. என்ன பேர்? சக்கர் என்ற நரகம். அப்படித்தானே? அந்த நரகத்தில் நுழைவிக்கப்பட்டவர்களிடம் கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னதான்? காலுலம் நக்குமினல் முசல்லி, நாம் தொழுகையாளிகளில் இருக்கவில்லை என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படி அலட்சியமாக கருதப்படுகின்ற பாவங்கள், இது ஷைத்தான் நுழையக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு வாயிலாக இருந்து கொண்டிருக்கிறது. சில ஹதீஸ்கள் அவங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாவால் என்ன செய்து ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் நுழையாத மக்களே என்று சொல்றான். யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமானு கல்பஹு. என்ன? நாவால் ஈமான் கொண்டு உள்ளத்தில் ஈமான் நுழையாத மக்களே. அப்ப இவங்க யாரு? முனாஃபிக்குகளை தான் அடையாளப்படுத்தப்படும், சொல்லப்படும் இல்லையா? ரசூலுல்லாஹ் இந்த அளவு எச்சரிக்கிறாங்கண்டா நாங்க இந்த ஹதீஸ்ல பயப்பட வேணுமா இல்லையா? அவங்க உள்ளத்துக்கு என்ன செய்யல? ஈமான் நுழையவில்லை, ஈமான் உள்ளத்துக்குள் செல்லவில்லை என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லிவிட்டு நபி அவங்க சொல்றாங்க, அதாவது முஸ்லீம்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள், முஸ்லீம்களுடைய குறைகளை நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? ஆராயாதீர்கள். முஸ்லீம்களுடைய குறையை நீங்கள் என்ன செய்யாதீங்க? ஆராயாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அவனுடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பித்தால் என்ன நடக்கும்? அவன் மிகப்பெரிய பாதுகாப்போடு இருந்தாலும், பாஸ்வேர்டுக்கு மேல பாஸ்வேர்டு போட்டாலும் என்ன செய்வான்? அல்லாஹ் அவனை கேவலப்படுத்த நினைத்தால் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அவன் வீட்டுடைய நடுவில் இருந்தாலும் கேவலப்படுத்துவான். அப்படித்தானே? இன்றைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன செய்யுது? ஓடிக்கொண்டிருக்குது, பரவி கொண்டிருக்குது. உண்மையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இது என்ன பிரச்சனை சம்பந்தப்பட்டது, யாரோடு சம்பந்தப்பட்டது, அவரோடு உண்மையில் அவர் அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டால், அவரோடு அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து விட்டால், இவரை இழிவுபடுத்தியவர்கள், கேவலப்படுத்தியவர்கள் மறுமையில் தப்பிக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. அதாவது யாராக இருந்தாலும் தவறு செய்தால் தவறுக்கு தண்டிக்கப்பட வேண்டும், தவறுக்கு அதற்குரிய முறையில் செயல்படுதல் என்பது இருக்கிறது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்களுடைய கணக்கை அவர்களுக்கு மத்தியிலே தீர்த்து விட்டால்,
இவரை என்ன செய்தவர்கள், இவருடைய மானத்தை சந்திக்கு இழுத்தவர்கள், இவரை கேவலப்படுத்தியவர்கள், இவர்கள் நாளை மறுமையில் இவர் மன்னிக்கவில்லை என்றால் அவர்களது நிலை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிலே வைத்து மக்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறான். என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்ப எல்லோரும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சொல்றாங்க. பதில் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் வேறு ஏதாவது ஒரு மாதமாக இதை அறிவிக்க போறாங்களோ என்றுதான் சஹாபாக்கள் எண்ணினார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது துல்ஹஜ் மாதம் என்று சொல்கிறார். இது துல்ஹஜ் மாதம். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கும் சஹாபாக்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். நபி அவங்க வேறொரு ஊராக அதை அறிவிக்க போறாங்களோ? அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது மக்கா நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது, இது புனிதமிக்க மக்காவாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் மிக அறிந்தவர்கள் என்றுதான் அதற்கும் சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க, இது அரஃபாவுடைய நாள், இது அரஃபாவுடைய நாள். எனவே மாதம் புனிதமானது, இடம் புனிதமானது, நாள் புனிதமானது. இவைகளை எல்லாம் அல்லாஹ் எப்படி புனிதப்படுத்தி இருக்கின்றானோ அதுபோன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய இரத்தம், அவனது பொருளாதாரம், அவனது மானம், இவைகள் எல்லாம் புனிதமானவைகள். சாதாரண ஒரு விஷயம் அல்ல, சாதாரண ஒரு விஷயம் அல்ல என் அருமை சகோதரர்களே. எனவே அதாவது இது ஒருவருக்கு முன்னால் கேவலப்படுத்துவதில்லை, பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு இது போய் சேருகிறது என்றால் என் அருமை சொல் நாளை மறுமையில் எப்படி இதை ஒருவன் தாங்கிக் கொள்வான்? நீங்க எடுத்து பாருங்க. இப்ப அதாவது மலைகள் போன்ற நன்மைகளோடு வரக்கூடியவன் இந்த அமல்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டி வரும் சகோதரர்களே? இது எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலை. இந்த சர்வ சாதாரணமாக என்ன செய்யறாங்க, கீபோர்டு முன்னால் இருக்கிறது, தட்டி விட்டால் என்ன செய்கிறது, போய் விடுகிறது என்று மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனது மறுமையுடைய நிலை அதை நானே ஆபத்துக்குள் ஆக்குவதா, கேள்விக்குரிய ஆக்குவதா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்விங்கிறது. அப்ப ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாக இந்த சூழ்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள், சிலரை பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக என்ன செய்வாங்க, கனவு காணாமலே கனவு கண்டதாக சொல்வார்கள், கனவு காணாமலே கண்டதாக சொல்வார்கள். அதிலும் மிக டேஞ்சரானது எது என்றால் இந்த சூஃபிகள், இந்த தரீக்காவாதிகள் என்ன செய்வார்கள், நீங்க தான் ஹதீஸ் எடுத்துக்கொண்டு அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் சொல்ல வேணும். அங்கிருந்து ஆரம்பிச்சு என்ன அவர் அறிவிச்சாரு, அவர் அறிவிச்சாரு, ஹத்தஸனான்னு பெரிய என்ன அந்த அறிவிப்பாளர் வரிசையே சொல்ல வேண்டும். நபி அவர்கள் இதோ எனது கனவில் வந்து எனக்கு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அறிவிப்பாளர் வரிசை தேவையா? அதை உறுதிப்படுத்த முடியுமா? சாட்சி இருக்குதா? ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன, இதோ எமது ஷேகுடைய கனவில் இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பேசிக் கொண்டிருக்காருன்னா பயம் பண்ணுவான். அப்ப எனவே நறுமை சகோதரர்களே, இப்படி கனவு, அதாவது ஒரு கனவை கண்டதாக சொல்வது இருக்கிறதே அதே பெரும் பாவம். ஒரு கனவை கண்டது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி நாளை மறுமையில 2 கோதுமை மணிகள் தீட்டப்படாத அந்த மணி 2 மணிகள் கொடுத்து, நெல் மணிகள் கொடுக்கப்பட்டு அல்லது கோதுமை மணிகள் கொடுக்கப்பட்டு அதற்கு என்ன செய்யப்பட வேண்டும், முடிச்சு போட வேண்டும். முடியுமா? முடியாது. அப்ப எனவே அவன் வேதனை செய்யப்படுவான், தண்டிக்கப்படுவான். அப்ப இது வந்து சும்மா பொதுவா ஒரு என்ன செய்யறான், கனவு காணாத ஒரு கனவை கண்டதா சொல்றான். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர்ல சொன்னா அது எவ்வளவு பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய தூதர் எனது கனவிலே வந்தார் என்று சொல்லி ஒருத்தன் வந்து சொல்றான்டா. என் அருமையான சகோதரர்களே, இப்ப இதெல்லாம் என்னது, நாங்கள் சொல்லக்கூடிய இன்று மக்கள் சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, இன்னொரு செய்தி அதில் அதே செய்தியில வருகிறது. என்ன செய்யறாங்க, 2 பேர் பேசுறாங்க அல்லது 3-4 பேர் பேசுவதை வந்து நீங்க கேட்கறத அவங்க விரும்பல, நீங்க கேட்கறத அவங்க விரும்பல. அதை நீங்க எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? ஒன்று மெதுவா பேசுவாங்க அல்லது கொஞ்சம் சுத்தி முற்றி அப்படி பார்த்து பேசுவாங்க. உங்களுக்கு தெரியுது இவங்க பேசுறத என்ன செய்யல, கேட்பதை விரும்பவில்லை. இந்த நிலையில் ஒருவன் கேட்பானாக இருந்தால், எப்படி வருது, இந்த நிலையில் ஒருவன் கேட்பானாக இருந்தால் என் அருமை சகோதரர்களே, நாளை மறுமையில் அவனது காதில் எது ஊத்தப்படுவான், ஈயத்தை காய்ச்சி ஊத்தப்படும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு கடுமையான தண்டனைன்னு பாருங்க, எவ்வளவு
இது இது தொடர்பான எல்லாவற்றையும் நீங்க எடுக்கலாம். எதெல்லாம் எடுக்கலாம்? ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பார்க்கக்கூடாது. ஒருவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள், அப்படித்தானே? சில நேரங்கள் நாங்க என்ன செய்யறோம், இப்ப நாங்க ஒருத்தரோட போன்ல தொடர்பு கொள்கிறோம். இப்ப நாங்க அவுட் ஸ்பீக்கர் போடுறதாக இருந்தா கூட அவர்கிட்ட சொல்லத்தான் வேணும். ஏன்னா அவர் நீங்க மட்டும் கேட்கறதா நினைச்சு பேசுவார், அப்படித்தானே? நீங்க மட்டும் கேட்பதாக நினைச்சு பேசுவார். ஆனா என்ன செய்வாங்க, அங்க பலர் கேட்பது அப்படி பேச மாட்டார். பலர் அங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கன்னா என்ன செய்ய மாட்டாரு, அப்படி பேச மாட்டார். அப்ப இதுவும் என்னது, இவைகளெல்லாம் கூடாத விஷயங்கள், இவைகளெல்லாம் கூடாத விஷயங்கள். எனவே நறுமையான சகோதரர்கள், இது இன்று மக்கள் சர்வசாதாரணமா நினைக்கிறாங்க. சும்மா என்ன செய்வாங்க, பேசிக்கொண்டு இருக்கிற மாதிரி இருந்து அது காது கொடுக்கிறது. இப்படிலாம் பாக்குறோமா இல்லையா? இதை ரசூலுல்லாஹ் எந்த அளவு கடுமையா எச்சரிக்கிறாங்க. அவர்கள் வெறுத்த நிலையில் ஒருவன் கேட்பானாக இருந்தால் அவனது காதில் என்ன செய்யப்படும், ஈயத்தை காய்ச்சி ஊற்றப்படும் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ் பாதா. இந்த செய்தி எல்லாம் புகாரில வரக்கூடிய செய்தி. எங்க வருகிறது? புகாரில வரக்கூடிய செய்தி. என் அருமையான சகோதரர்களே, இவ்வாறு அற்பமாக மனிதர்கள் கருதக்கூடிய பாவங்கள் ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. சில சஹாபாக்கள் சஃப்ல என்ன செய்யறாங்க, தாமதமாகறாங்க, லேட் ஆகுறாங்க. சஃப்ல முன்னால் வருவத தாமதமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, தகத்தமு, என்ன செய்யுங்க, முன்னால வாங்க, முன்னால என்னை பின்தொடருங்கள், உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் உங்களை பின்தொடரட்டும் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, லா யஸாலு கௌமுன் யதஅஹரூன், ஒரு சாரார் இப்படி பிந்திக் கொண்டே இருக்கின்ற போது அல்லாஹ் அவர்களை என்ன செய்வான், அப்படியே பிற்படுத்தி விடுவான். அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையுடைய சொர்க்கத்துக்கு அந்தஸ்துகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, பின்தங்கி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இதெல்லாம் என்னது, நாங்க சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள், சர்வ சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கவனம் எடுத்தார்கள் என்பதற்கு இந்த செய்தி நமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. நறுமையான சகோதரர்களை, அறிஞர்கள் சொல்லக்கூடிய சில கூற்றுகளை பாருங்கள். அதாவது, நீங்கள் சிறிய பாவம் தானே என்று பார்க்காதீங்க. எப்படி பார்க்காதீங்க? சிறிய பாவம் தானே என்று பார்க்காதீர்கள். எதை பாருங்கள்? நீங்கள் மாறு செய்திருப்பது யாருக்கு என்று பாருங்கள். நீங்க மாறு செய்திருப்பது யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அப்ப நீங்க சிறிய பாவங்கள் என்று பார்க்காதீங்க, நீங்க மாறு செய்திருப்பது யாருக்கு என்று பாருங்கள். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது ஷைத்தான், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரிதான், பெரும் பாவங்களில் ஒருவனை வீழ்த்தக்கூடிய விஷயத்தில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டால் அதோடு அவன் விட்டுட்டு போக மாட்டான். அடுத்து என்ன செய்வான், சிறு பாவங்கள்ல எப்படி அவனை நுழைவிக்கலாம் என்று பார்ப்பான் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் விடமாட்டான். இமாம் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நீங்கள் பாவத்தை அலட்சியமாக கருதுவது இருக்கிறதே, அதாவது அது நீங்க சிறிய பாவங்களை தொடர்ந்து செய்வதே என்னதான், பெரும் பாவம் தான். சிறு பாவங்களை ஒருத்தன் தொடர்ந்து செய்வதே என்னதான், அது பெரும் பாவம் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிலர்கள் சில வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் பேசுவார்கள், அது என்ன நடக்கும் சொல்லுங்க? பொருட்படுத்தாமல் பேசக்கூடிய சில வார்த்தைகள் இறைவனுடைய கோபத்தை ஏற்படுத்தும், அது அவனை எங்க கொண்டு போய் சேர்க்கும், அவனை நரகத்திலே தள்ளிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு ஹதீஸை பாருங்க, சும்மா எவ்வளவு ஆச்சரியமான செய்தி என்று. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மனிதரை பார்க்கறாங்க, சரியாக ருக்கு செய்கிறார் இல்லை, தொழுகையில சரியாக பூர்ணமாக சுஜூத் செய்கின்றார் இல்லை. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இதே நிலையிலே மரணித்தால், நீங்க இப்படி தொழுது கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழுகை, இந்த நிலையில் நீங்கள் மரணித்தால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவில் மரணித்தவராக மாட்டீர்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவில் மரணித்தவராக மாட்டீர்கள் என்ற செய்தி புகாரில வருகிறது. புகாரில 389வது வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, ஷைத்தான் நுழையக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு வாயில் தான் இது, பாவங்களை அலட்சியமாக கருதுவது. பாவங்களை அலட்சியமாக கருதுவது இது அவன் நுழைகின்ற மிக ஆபத்தான ஒரு வாயில். இதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய தீர்வுகள் சொல்லும்போது சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அவன் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். எந்த ஒரு பாவத்தையும் அவன் அலட்சியமாக கருதக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளக்கூடிய விஷயத்திலே அவன் அவசரப்பட வேண்டும்.
அவன் அல்லாஹுவை தொடர்ந்து ஜிக்ர் நினைவு கூற வேண்டும். இவைகள் எல்லாம் அவனை பாதுகாக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, ஷைத்தான் நுழையக்கூடிய இந்த வாயில் உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சஃபர் மாதம் இதுல வரக்கூடிய புதன்கிழமை இறுதி புதன்கிழமை. அப்ப இறுதி புதன்கிழமை ஒடுக்கத்து புதன் என்ன செய்வார்கள். அதிலும் ஷைத்தான் எப்படி நுழைகிறான் என்றால், அதாவது அதை நல்லதாக காட்டி என்ன செய்கிறான், ஷைத்தான் செய்கிறான். அன்றைய நாளை பார்த்தீங்கன்னு சொன்னா வாயில்கள் இவைகள் நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.